வியூவர்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம குலோப்ஜாம் செய்ய போகிறோம். ப்ரெட்டை வச்சு தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த ப்ரௌன்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இல்லை இப்படியே ஊற்றி கூட நம்ம பாலை வச்சு பிணைஞ்சிக்கலாம். இதை சின்ன பொடி பண்ணிட்டு வந்துடும். இப்போ நம்ம பொடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். இப்போ இந்த பால் வந்து பசும்பால் தான், நம்ம காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஒரு மூணு ஸ்பூன் போல் தான் ஊற்றிருப்போம். நல்லா இதை அழுத்தி நல்லா இப்படி பிணைஞ்சி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு வச்சிட்டோம். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி நடுவில் வச்சுட்டு நம்ம ஊற்றினோம்னா பிரியாமல் வரும் நல்லா. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இதெல்லாம் உருட்டி வச்சு குலோப்ஜாமுக்கு ஒரு நெட்டை ஊற்றிட்டோம். இப்போ நம்ம எண்ணெயை சூட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு போல் எண்ணெய் ஊற்றிட்டா போதும், ரொம்ப ஜாஸ்தியாக வேண்டாம். இப்போ நம்ம 6 ப்ரெட்டு எடுத்தோம். அதில் வந்து இப்போ 12 பீஸ் வந்திருக்கு. பெருசும் இல்லாமல் சின்னது இல்லாமல் மீடியமாக போட்டிருக்கேன். இப்போ எண்ணெய் எந்த அளவுக்கு சூடாக இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து நம்ம ஊற்றி போடலாம். இப்போ பாருங்கள், சின்ன சின்ன அந்த சுற்றி மெதுவாக பபிள்ஸ் வருது பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது இந்த அளவு போதும் எண்ணெய் காஞ்சது. இப்போ நம்ம வந்து உருண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துப்போம், போய் ஒட்டிக்காமல் இருக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்காமல். போட்டு கிண்டிடாமல் மெதுவாக ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக எடுத்து விடுங்க. இது பாருங்கள், இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ பொன்னிறமாக வந்துடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பொரிச்சிட்டோம். இப்போ இதுக்கு பால் காய்ச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு 150 கிராம் வந்து ஜீனிக்கு உள்ள கப்பு வச்சுருக்கிறேன். நீங்கள் இனிப்பு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா ஒரு 200 கிராம் போல் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ இது கரையிட்டு ஒரு 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை பிச்சு போட்டுக்கலாம். லைட்டாக இந்த இனிப்புக்காண்டி ஒரு பிஞ்சு போல் உப்பு. இது குங்குமப்பூ வேணும்னா போட்டுக்கோங்க, இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க.
நல்லா கொதிச்சிச்சு. நம்ம ஒரு கம்பி பதம் அப்படி அது தெரியல அப்படின்னா, கம்பி பதம் தெரியல அப்படின்னா தொட்டு பாருங்கள், பிசு தன்மை இருக்கும். அந்த மாதிரி பிசு தன்மை இருக்கும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூட்டோட நம்ம வந்து குலோப்ஜாமுன் சேர்க்க முடியாது. லைட்டாக சூடாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம குலோப்ஜாமுன் சேர்க்க முடியும். வெயிட் பண்ணலாம், ஆறட்டும். ஓரளவுக்கு நல்லா ஆறி இருக்குது. இப்போ ஒரு கரண்டி எடுத்து, கை அப்படி வைக்க முடியாது இல்லையா, ஒரு கரண்டி எடுத்து லைட்டாக டச் பண்ணி பாருங்கள். சூடு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கும்போது இப்போ இந்த குலோப்ஜாமுன்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது குறைஞ்சது 2 to 3 மணி நேரமாக அது ஊறணும். அப்போ தான் நல்லா கொஞ்சம் உப்பி நம்ம சாஃப்டாக வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஊறி இருக்குது இந்த அளவுக்கு. நம்ம இன்னுமே டைம் இருக்குது. நான் 1 மணி நேரத்துலேயே எடுக்கிறேன். இப்போ இதோ சின்னதை எடுத்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே ஊறி இருக்குது. இந்த மாதிரி சாஃப்டாகவும் இருக்குது. இப்போது நம்ம குலோப்ஜாம் எல்லாம் செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா. இப்போ ரொம்பவே சாஃப்டாகவே இருக்குது. நான் வந்து சின்ன சைஸ் போட்டிருக்கனால இந்த மாதிரி இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அனுபவிந்துக்கோங்க. பெல் பட்டன் நமக்கு யாரும் தெரிவிக்க மாதிரி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி.